கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தர்மையான கருத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளுக்குள் நம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்களோடு சுலாக்கியத்தை பெற்றமைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது கூட இந்த அருமையான கர்த்தர் தொழுகையை துவக்கு வண்ணமாகவும் தேவன் மகிமைப்படும்படியாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 210வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். நியாயத்தீர்ப்பினாட வந்தனார் மகா பெரியனார், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள். நீதியும் அநீதியும் பிரிக்கப்படுமே, அவரவர் ஜீவனும் ஆக்கினையும் அடைந்திடவே. நீதியும் அநீதியும் பிரிக்கப்படுமே, அவரவர் ஜீவனும் அக்கினையும் அடைந்திடவே. நியாயத்திற்கு நாடார வந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள். சிறியவரும் பெரியவரும் ஏகமாய் நிற்பார், அங்கு தங்கள் தங்கள் கிரியைகளின் பங்கை பெற்றிட. சிறியவரும் பெரியவரும் ஏகமாய் நிற்பார், அங்கு தங்கள் தங்கள் கிரியைகளின் பங்கை பெற்றிட. நியாயத்திற்கு நாளான வந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள். வலது புறத்தில் நீ போரலாம் ஆசி பெற்றிட, அன்று இடது புறத்தில் நீ போரலாம் சபிக்கவே பட. வலது புறத்தில் நிற்போரெல்லாம் ஆசி பெற்றிட, அங்கு இடது புறத்தில் நிற்போரெல்லாம் சபிக்கவே பட. நியாயத்திற்கு நாளார வந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள். இம்மையிலே இயேசுவுக்காய் ஜீவிப்பாயானால், நித்தம் நன்மையாலே உன்னை அவர் நிரப்பிடுவாரே. இம்மையிலே இயேசுவுக்காய் ஜீவிப்பாயானால், நித்தம் நன்மையாலே உன்னை அவர் நிரப்பிடுவாரே. நியாயத்திற்கு நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள், அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூவில் உள்ளோர் அனைவருமே நடுங்கும் நாள். ஜெபம் செய்வோம். இறுக்கமே உருவானே எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தூய தகப்பனே, இந்த நாளும் நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே, நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மைத்தோடும் சுலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பிதாவே, நாங்கள் சுயமாக சொந்தமாக இதையும் பேசாமல் ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் உண்மையாய் பேசத்தக்க ஒத்தாசை புரியும். கேட்டுள்ளத்தை தெரிந்தவர்களும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக நாம் அனைவருமாக ஒன்று கூடி இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்க பரலோகத்து தேவன் நமக்கு இந்த வாய்ப்பினை தன்மைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்த நாளிலே கூட நாம்
யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மூலமாக நான் இஸ்லாம் வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று. எனக்கு அன்பார்ந்தே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீசர் மத்தியில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசுகின்றார். உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடக்கிறவர்கள் அவருடைய சீசராக இருக்கிறார்கள். இந்த வார்த்தை அவருடைய சீசர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டிருக்கிறதான நமக்கும் இது பொருந்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் இயேசுக்கு சொல்கிறார் பாருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும் காலத்திலே அவர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். ஆகவே அவற்றின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கு, கிறிஸ்துவோடு கூட அவர்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு அவர்கள் தளர்ந்து போகாமல் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு நமக்கும் கூட இந்த வார்த்தை பொருந்தும். நாமும் கூட கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கலான ஜீவியத்தில் அநேக நேரத்தில் செய்கிறோம், கலங்குகிறோம், கவலைப்படுகிறோம். நமக்கு நேரிடக்கூடிய சோதனைகள், நமக்கு நேரிடக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு நேரிடக்கூடிய அநேக உபத்திரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்து கலங்க வைக்கிறது. ஆகவே நமக்கும் கூட பொருந்தும். நாம் கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டுமா? அடுத்து நான் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பரலோகத்தின் தேவனோடு கூட நாம் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் விசுவாசமாக இருப்பது என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி என் வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். அப்படி அங்கமாயிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கு நாம் நம்பிக்கையோடு கூட செய்வோம், காத்திருப்போம். சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பரலோகத்திலே தேவனோடு கூட ஜீவிப்பதற்கு அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றாராம். உண்மைதான், நமக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று பிதாவிடத்தில் சென்ற பிற்பாடு அவன் உலகத்திலே அவரை பிழா ஜீவிக்கிற உலக மக்களால் நம்மை நியாயத்திற்கும்படியாக அவர் மீண்டுமாக வந்து அந்த நியாயத்திற்கிலே நம்மளுடைய பிள்ளை இருந்தால் என்ன செய்வார்? நம்மை அழைத்து கொண்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்கிறார் பாருங்கள். ஆகவேதான் நாம் தேவனிடத்தில் அவருடைய வாசனத்தின்படி நாம் என்ன செய்யணுமாம்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தவறாமல் ஒவ்வொரு வாரமும் நம் கர்த்தர் தொழிலில் பங்கு பெற வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் வசனத்தை தியானிக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடும் மரணத்தில் பங்கு பெற வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, உலக மக்களுக்கு முன்பதாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரஜைகள் என்பதை நாம் நிரூபித்து காட்டும்படியாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உங்களை அந்த ஸ்தலத்துக்கு அழைத்து செல்வேன். அப்படி அழைத்து செல்வதற்கு எனக்கு அன்பார்களே, நீங்களும் நானும்
தகுதியுள்ள மக்களாயிருக்கிறோம் பாருங்கள். பரிசுத்த பவுல் பிலிப்பு நாட்டு சபைகளும் இப்படி எழுதுகிறார் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18 21 வரை வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையை அவர்கள் பூமி கருத்துகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்கள், இந்த இடத்திலே நமக்கு விரோதமாக கிறிஸ்துவுக்கு புறம்பான மக்களை குறித்து என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் அனாதி தேவனுடைய தீர்மானத்துக்கு திட்டத்திற்கு உட்படாத மக்கள், தேவனுடைய வசனத்தை விசுவாசியாத மக்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள், அவர்களை குறித்து தான் இந்த வாசிக்கிறோம். அவர்கள் நினைக்கிறார்களாம், வேறு விதமாக நடக்கிறார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திடம் நடப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியால் பதிவாக்கப்பட்டு அவருடைய வசனத்தில் நடப்பது கிடையாது. நினைக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவர் சபையிலே அங்கமாக்காத மக்கள், இவர்கள் எல்லாருமே சிலுவைக்கு பகைஞராயிருக்கிறார்கள், சிலுவைக்கு விரோதமாயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு விரோதமாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இல்லை. நாம் பரவத்தின் தேவனாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்டு இன்றைக்கு ராஜ்யத்தின் பிச்சலாயிருக்கிறோம். நமக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன், அந்த ஸ்தலத்துக்கு அழைத்து போகலாம். இது நியாயத்தீர்ப்பு காட்டுகிறது. பாருங்கள், அவர் மீண்டும் வரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட ஒவ்வொரு வாரமும் வந்து கட்டி தொழிலில் பங்கு பெறும் சொன்னால், ஆனால் இயேசு கிறிஸ்து வரிக்காக நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். பாருங்கள், அவர் வந்து நாளைக்கு நியாயத்தீர்ப்பு நம்ம செய்வார். பரலோகத்துக்கு அழைத்து அந்த பரம வீட்டுக்கு, அந்த பரிசுத்தமான வீட்டுக்கு, அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு நம்ம அழைத்து செல்வார். பாருங்கள், ஆகவே நீங்கள் நானும் கவனமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மிக ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், தேவனை பிள்ளைகளாக வாழ வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நானும் தேவனை பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ, என்றைக்கு பாவ மன்னிப்புக்கு நாம் சாணம் பெற்றோமோ, அன்றைக்கு நாம் நமக்கு சொந்தமானவில்லை, நாம் தேவனுக்கு சொந்தம். கொஞ்ச சபை கிளம்பும் பொழுது பவுல் இப்படி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்பது பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய நல்லவென்றும் அறியலாம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு காத்திருக்கிறோம். நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவ சொந்தமான மக்களாக கருமானங்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வந்து நம்முடைய குடியிருப்பு பருவத்திற்கு விடினால் அங்கே நம்மை அழைத்து செல்வதற்கு மீண்டுமாய் வந்து நினைக்கிறார். நியாயத்திற்கு வரப்ப அந்த நியாயத்திற்பிலே நாம் தேவனிப்பிலாக இருந்தால்தான் அந்த பல்லுவகு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். பேதுரு 2ஆம் அதிகாரத்தில்
பாருங்கள். 5 வாக்கியம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறி பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு வீட்டை கற்றுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் எழுதற்கு எதுவான கல்லும் விடுதற்கு எதுவான கண்மலையுமாயிருப்பார்கள். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா? கிறிஸ்துவுக்கு பிறக்காத மக்கள், தேவனை பற்றி அறியாத மக்கள், இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்குள் உட்படாத மக்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான மக்களாயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாயிருக்கிறார். அந்த மூளைக்கல்லிலே நம்ம ஒவ்வொரு கட்டலாக இணைக்கப்பட்டு நாம் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆனால் அவர்களோ அந்த மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவுக்கு இருளதற்கு எதுவான மக்களாயிருக்கிறார்கள், விழுதற்கு எதுவான மக்களாய். ஏன்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கவில்லை, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியவில்லை, புறம்பான மக்களாய். ஆகவேதான் அவர்களின் முடிவு அழிவு என்று சொல்லி இருக்கிறவே பார்த்தோம். அது நீங்கள் அப்படி அல்ல, தேவனுக்கு சொந்தமான மக்கள், தேவன் அழைக்கப்பட்ட மக்கள். நாம் தொடர்ந்து வாட்சி பாருங்கள். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களான இருந்து இரர்களார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா. அப்படித்தான் நாம் தேவன் சொந்தமான ஜனங்கள். பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அழிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சொந்தமான ஜனங்கள். நாம் பரிசுத்த ஜாதியாக வருமாங்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை நியாயந்திருக்கும் பொழுது நிச்சயமாக செய்யலாம், நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலத்தை ஆயத்தம் இருக்க அந்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். அதுதான் நமக்கு குடியிருப்பாக இருக்கிறது. பாருங்கள், இன்னும் பாருங்கள், 2 அதிகாரத்திலே இன்னும் விரிவாக பரிசுத்தவான் பவுல் மூலமாக சொல்கிற பாருங்கள். 2 அதிகாரத்திலே பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டு கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோமா? இது பூமிக்குரிய வீடு ஒரு காலத்தில் அழிந்து போகும். அழியாதே கைவேலை அல்லாதே நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், அதுதான் நாம் பரலோகம் செல்லக்கூடிய ஒரு அருமையான வீடு, நித்திய வீடு, என்றென்னைக்கும் நிலைத்திருக்கிற வீடு. அன்பார், அங்கே என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கமில்லை, துயரமில்லை. தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட நாம் நித்திய காலமாக சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். அதுதான் பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு செல்வதற்கு நாம் ஆயத்தமே தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சிகளாயிருக்கிறோம். தரித்துக்கொள்ளலானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமான ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தலாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியின் மச்சாரத்தை நமக்கு தந்து வரும் அவரே. ஆவியின் மச்சாரம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ, என்றைக்கு விசுவாசிகளாய் மாற்றப்பட்டோம், அன்றைக்கு பரிசுத்த ஆவியை நினைச்சுகிறோம், நாம் முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறோம். அது ஆவியின் அச்சாரம். அந்த அச்சாரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வலியுறுத்துகிறார். ஆக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இந்த உலகத்திலே
இந்த பூமிக்குரிய வீட்டிலே நமக்கு அநேக தவிப்புகள், அநேக கஷ்டங்கள் உண்டு. அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே தானே சொல்கிறோம், நாம் பரலோகத்து தேவனை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். வேதவசத்து மூலமாக தேவனை யாரும் பார்த்தது கிடையாது, தேவனை கண்டது கிடையாது. காரணம், அவர் ஆவியாயிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆவியான தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பது மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அங்கமாக இருக்கிறோம். இது பரலோக ராஜ்யம், செல்லக்கூடிய ராஜ்யம். பாருங்கள், இந்த ராஜ்யம்தான் நாளைக்கு பிதாவினத்தால் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார். அந்த பரலோகத்தில் நமக்கு என்ன உண்டு? நமக்கு குடியிருப்பு உண்டு, நித்திய வீடு உண்டு. ஆகவே நீங்கள் நானும் மிக மிக ஜாக்கிரதை. இப்பொழுது வாசினா பாருங்கள். நாம் தைரியமாயிருக்கவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குளிருக்கு அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குளிர்ந்த இருந்தாலும் குளிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானலாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையபடிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டாமரும். அடிதான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கணக்கு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நியாய தீர்ப்பிலே அவர் நம்மை விசாரிக்கப் போகிறார். அந்த நியாய தீர்ப்பிற்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வாராம்? அந்த ஸ்தலத்துக்கு அந்த ஸ்தலத்துக்கு செல்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள மார்க்கம் எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரமாக சபையிலே அங்கமாகி மரண பரிந்தம் அது உண்மையாக ஜீவிக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அது நீங்கள் நானும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நமக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு, அனைத்து. ஆனாலும் கூட நான் சோர்ந்து போகாதபடி தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். பேதர் கூறும்பொழுது, பிரஜாதிகள் உங்களை குறித்து அக்கிரமக்காரர் சொல்லாத விஷயத்திலே அவர்கள் நம்மை தேவனுடைய பார்வையிலே மகிமைப்படுத்தும்படி அவருக்கு முன்பாக நாம் நன்னடத்தலாக இருக்க வேண்டும். பாருங்கள், பிரஜாங்கள் நினைச்சுக்கூடாதாம், நம்மை நியாயம் கூற சொல்லிவிடக்கூடாது, அக்கிரமக்காரர் சொல்லிவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். அவருக்கு இந்த பிரஜாதிக்கு முன்பதாக நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை காட்ட வேண்டும். நல்ல நடக்கின் மூலமாக எந்த விதமான பாவம் செய்யாதபடி, எந்த அக்கிரம் செய்யாதபடி நம் தேவன் பிரியமாக ஜீவிக்க. அதைத்தான் பேதர் கூறுகிறார். பாருங்கள், 1:2 அதிகாரத்திலே 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், இப்படி இருக்க, எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் தேவப்பியாய் மாற்றப்பட்டனால் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்களாம். நாம் வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், காரியம் பிரிக்கிறது என்பதை அறிந்து அதில் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் நாவுக்கு ஜீவித்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து விட முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரிசுத்த தலத்துக்கு செல்வதற்கு நாம் தகுதி பெறனாகவே அறிவார்களே. நம் உலகத்திலே பிரித்திருக்கப்பட்ட மக்கள், தேவ சுத்தமான மக்கள். ஆகவேதான் நாம் கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், தினந்தோ வாரம் தவறாமல் வந்து கர்த்தர் தொழிலில் பங்கு பெற வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் பரிசுத்த பவுல் தீமைத்தை கொள்ளும் பொழுது 1 தீமோத்தேயு 4:12 உங்கள் இளமையை குறித்து ஒருவர் முன்னே உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் வார்த்தையிலும் அன்பிலும் நடக்கையிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் என்ன செய்யுங்கள், அவளுக்கு முன்மாதிரியாயிருங்களா. முன்மாதிரி இருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரி இருக்க வேண்டும்.
அப்பொழுது அநேக நம்மை குற்றம் செய்வார்கள். அறிந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அமையும் என்று பாருங்கள். அப்படி இருந்தால்தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கினாலே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மத்திய 25 வாசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞாயிற்றிற்கு வருகிறார். வரும் பொழுது அவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கும் பொழுது ஆடி மேய்ப்பவன் எப்படி வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக பிரிப்பது போல ஜனங்களை அவர் பிரிப்பார். அவருக்கு பிரியமான மக்களை, அவர் நேசிக்கிற மக்களை அவருடைய வலது பக்கத்திலும், அவருக்கு பிரியமில்லாத மக்கள் இடது பக்கத்தில் நிறுத்துவார். வலது பக்கத்தில் இருக்கிறதான் அவருடைய பிள்ளையை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டேன் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது நீதிமானவரை பார்த்து கேட்பார்களாம், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாகின்றீர், நான் உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், நீ எப்பொழுது தாகமாயிருந்தேன், நான் உங்களுக்கு தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்பார்களாம். அப்போ ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்களாம். இதுதான் நியாயத்தீர்ப்பு. யாருமே தப்ப முடியாது பாருங்கள். ஆகவே நண்பாகவே அவர் வர காத்திருக்கிற நாம் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமான மக்களாய் வாழ வேண்டும். 1 பேதுரு 1:15-16 வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்த, அவர் பரிசுத்தராக இருக்கிறது இப்போ நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் சில ஆண்டவர் கொள்கிறார். ஆமரிமாகவே தேவன் அப்படி எதிர்பார்க்கலாம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். பாவமற்ற வாழ்க்கை, கரையற்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார்? அங்கு அழைத்து போக இருக்கிறார். ஆகவே நம்ம அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை விருதாவாகி போய்விடும். ஏற்கனவே பார்த்தோமல்லவா, ஞாயிற்றுப்பு நாளே இன்னும் நினைக்கிறார் பாருங்கள், அவருக்கு பிரியமில்லாத மக்களை இடது பக்கத்தில் நிறுத்துவார். நிறுத்தி அவரை பார்த்து சொல்வாராம், சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்வாராம். சபிக்கப்படுகின்ற வார்த்தை எவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தை பாருங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிசாசுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய அக்கினியிலே போய் விழுங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. அப்படி அவர்கள் கேட்பார்கள், எப்படி பசியாக இருந்தேன், நான் போஜனம் கொடுக்கவில்லை, எப்படி தாகமாக இருந்தேன், தாகத்திற்கு கேட்பார்களாம். பிராண சொல்வாராம், இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அது எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். அமரிமார்கள், இதுதான் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு யாருமே தப்பிக்க முடியாது பாருங்கள். எபிரேய 4:13 பார்க்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிடமாய் ஆகவே இல்லை. மகளே, நம்பிக்கையே கவனமாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கைக்கு நமக்கு ஏதோ வாரம் வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், கர்த்தரிப்பந்தில் பங்கு பெறுகிறோம், கர்த்தருக்கு கொடுக்க, அதோடு போய் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, யாரும் நம்மை குற்றப்படுத்தி விடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கிட்டு. அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஆய்வர். அதனால் சொன்னார் யோவான் சுவிசேஷத்திலே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக அநேக ஸ்தலங்கள் பரலோகத்தில் உண்டு. என் பரமபிதாவின் வீட்டிலே அநேக ஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக நான் ஸ்தலை தாய்த்தவன பின்பு நான் மீண்டுமாய் வந்து உங்களை செய்கிறேன். அழைத்து ஆண்டவர் சொன்னாராம். உண்மைதானே, அவர் வருவார் நியாயம் தீர்ப்ப, நியாயம் விசாரித்து. அவர் நியாயம் விசாரித்து நம்ம எல்லாரும் பரலோகத்தை அழைச்சிருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டும், கிறிஸ்துக்களாக நெருங்கி ஜீவிக்க வேண்டும், என் வாழ்க்கை நடக்க வேண்டும். அது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவனுடைய செய்வாராக. என் கண்பான்மை கேட்ட இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து அநேகருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும்.
தேவன் தாம் வசதி கேட்டவனை ஆசிரிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிக்கலாம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உமது வசனங்களை ஆராய்ந்து பார்க்க பிதாவை தந்தபடி மேலான தேவருக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். முதுக்குமாராய் ஆண்டவர் வந்து நியாயம் தீர்த்து எங்களை அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பசுத்தலத்துக்கு அழைத்து செல்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ள மக்களாக ஜீவிப்பது நிச்சயமையா. நாங்கள் மாத்திரமில்லை, எங்களை பல அநேகரும் எடுத்து அழைத்து வரத்தக்கதானே அந்த ஆற்றில் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளி பெறப்படுத்தும். எங்கள் எல்லா பாவம் தயவாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.